எங்கிட்ட கிளம்பிட்டியா? சேத்தூரா சரக்காங்களா? ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துட்டு தீபாவளி போகிற மச்சான். நீ என்ன மச்சான் பக்கத்தில் இருக்க நானும் மாப்பிள்ளை கூட மாட்டேங்கிறேன். மாப்பிள்ளை இருக்கிறேன் பார்த்துக்கலாம். பார்த்துன்னா வருவான், வந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். என்ன சின்ன சின்ன ஹெல்ப் கொஞ்சம் வீட்டு பொருளை உட்காருமா? ஆமாம், அதுக்கா நான் இருக்கு எப்போ கூட மாட்டேங்க. வெளியூர்ல இருந்து நீ திடீர்னு கேரளாவில் இருக்கு, திடீர்னு தமிழ்நாட்டில் இருக்கு. அதை நீ எப்பயுமே தமிழ்நாட்டில் இருக்க. 4 நாள் கேரளா, ஒரு 5 நாள் மாதத்துல 5 நாள் தமிழ்நாடு. வேண்டாட்டியா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஆத்தா காய்கறிக்கெல்லாம் மாப்பிள்ளை எப்படி கேட்டுக்கிட்டு வரலாம் தப்பு இல்லை. அதான் ரொம்ப பிடிக்கல. எங்கே போகிறேன், எங்கே வரேன், எப்போ வரேன். காலையில் தான் வந்துட்டு சொல்கிறேன். ஆமாம் சார், 4 மணிக்கு வந்துடுறேன். 4 மணிக்கு வந்துருக்கு. அப்படி வாரானா மாத்திரை எப்படி சரியா இன்று விளமையாக இருக்கக்கூடிய மச்சான கூறுதா? வயசு அவ்வளோதான மச்சான். உங்களுக்கு என்ன மச்சான் வயசு? வயசான ஸ்டைல் இன்னும் ஒன்று அழகு ஒன்று விட்டு அழகு இனிமே போல பார்க்கலாம். அந்த மாதிரி என்ன மச்சான் ஸ்டைலு கம்மியாக இருந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக முன்னாடி மட்டும் சொல்லி நான் ரெடி பண்ணி வந்துடுறேன். ஏன் மாப்பிள்ள வேலை வந்துட்டு வேலைக்கு ஓடு மாப்பிள்ள. நான் என்ன சொல்கிறேன்னா வேலை இருந்தால் வேலை இப்போ அப்புறம் கடைசி பார்க்கல மச்சான் வந்தனால 10,500 வேலை போச்சு. இவராட்டில் வந்துட்டாரு, இவர் கேரளாவில் கிடந்தேன் அப்படின்னு கூட நினச்சிடாத. 4 நாளாக வேலையே இல்லை, இன்றைக்கி தான் வேலை தேடி வருது. அது மச்சான் நம்மளும் எங்கேயாவது போகும்போது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். சரி ரைட்டு, ஒன்று இழந்தா தான் ஒன்று நடக்கும். நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். ஒன்று இழந்தவங்க ஒன்று நடக்குதுங்க. மக்கள் உள்ள மச்சான் கேரளாவில் வண்டி வச்சு ஆரம்பத்து நிறைய கொண்டு வந்துருக்கு நினைக்கியா? ஒழுங்காக அப்புறம் வேலை இருந்தால் வேலைக்கு போ இல்லைங்களாங்க. ராஜில் போய் பார்ப்போம். சரி பார்ப்போண்ணே. சரிவா, வேலை இருந்த கோயிலில் லேட்டாக போனால் போகும்ல? இல்லை பிரச்சனை இல்லை. சரி இல்லை அப்படி இல்லை, உனக்கு வேலை இருந்தால் வேலையை பார்க்கணும் அப்போ. ஏன்னா மச்சான் கூட வர்றது பிரச்சனை இல்லை, உனக்கு வேலை இருக்கும்போது வேலையை பார்க்கணும். அதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா ஆன் பண்ணுவோம். பேக் கேமரா இது நான் லைவ் போடலை மாப்பிள்ள, வீடியோ நான் வீடியோ எடுத்துருக்கேன். ஆமாம், இதான் எங்கள் ஊர் பக்கம் தலவாய்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். அதை தாண்டி போகிறோம், ராஜாவில் போகிறோங்க. ஆமாங்க, இந்த தலவாரத்தெல்லாம் எடுக்க மச்சான். நீ சும்மா மொட்டை கேரளா மட்டும் காமிக்க, நம்ம ஊரை காமிச்சாண்ணே அப்படிங்காப்புல. சரி நம்ம ஊரையும் காமிச்சிரும். நம்ம ஊரில் நம்ம ஊர் பக்கத்து ஊர், அது நம்ம ஊர் மாதிரி தான். நான் தலவாய்புரங்க. நாங்கள் இது வந்து எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் போகிற ரோடு. நானும் வெற்றி செல்வன் ஜிவி எமர்ஜி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் போடுவாப்பிலையா, அந்த ஆள் தாங்க. அந்த குழந்தை. ஆமாம், குழந்தைன்னு சொல்ல முடியும். என்னோட நீ மூத்தவங்கள தான் பெரிய ஆளுங்கன்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளை எல்லாருமே. எப்போ பாசத்தில் நான் பெரியவன், இந்த அதில் பெரியவன் பண்ணலாம். தலவாய்புரம் பார்க்க அம்மா பாருங்கள், பெரிய கல்லூரிலாம் இருக்குது. இருந்து நிறைய நெல் இதெல்லாம் போவோம். இந்த லாரியில் நெல் வரும், அதனால் எவ்வளோ லாரி இருக்குது. சரி, இந்த கம்மாலாம் காமிச்சு இந்த மலையை காமிச்சா நம்ம காசுக்கு போகல. ரஜினிகாந்த் கிரானைட் மலை இல்லை படையப்பாலுக்குள்ள மலை உடைச்சா காசு மாதிரி கிரானைட் மலை. இதுதான் நம்ம ஸ்கூலில் காமிக்க, சமுத்திரக்கணி படித்த ஸ்கூல். ஆமாம், இந்த ஸ்கூலில். ஆமாம், அந்த வேறு இது தலைவார ஸ்கூலுங்க மாப்பிள்ள. இந்த கம்மா என்னைக்கு மாப்பிள்ள நிறையும் இதுதான் இப்போ தானே மழை ஆரம்பிச்சிருக்கு. அங்கிட்ட எல்லாம் கல்லுக்கூர் இருக்கும். ஆமாம், இந்த பக்கம் ராஜபாளையம் பக்கம் பாருங்கள், நல்லா அழகான கோயில் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பூப்படம் ஷூட்டிங் எடுத்தது. பூப்படமா? இங்கேயா மாப்பிள்ள எடுத்தாங்க? இங்கே தான் எடுத்தாங்க பூப்படம் ஷூட்டிங்க. பூப்படம் உண்மைக்கு இருந்தேன். இங்கே எடுத்தாங்க. மலை பக்கத்துலேருந்து விட்டாங்க. அங்கே எடுத்தாங்களா? இந்த அது மேலேருந்து விட்டாங்க. நீ நல்லா வேற ஊர் தலைவர் உங்கள் ஊர் மலையை எடுக்க சொல்லி தேவைப்பட்ட மலையை எடுக்க எனக்கு நேரம் கிடைக்கல. அங்கே ஷூட்டிங் இன்னும் எடுக்கல. இல்லை எடுக்கலண்ணே, ஷூட்டிங் எடுக்க தெரிஞ்சால் ஆளுகள்லாம் வந்துடுவாங்களோ. சிவேரியில் எடுத்துருக்குறாங்க. நம்ம போகிறோம்ல அன்னைக்கு, அங்கே சிவேரியில் ஷூட்டிங் எடுத்து சிவேர் நம்ம தனியாக எடுக்கணும். அதாவது அங்கே ஒரு 10 படமாச்சும் எடுத்துருப்பாங்க. ஆமாம் மாப்பிள்ள, அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கணும். நம்ம லைவ் போடக்கூடாது, வீடியோ எடுத்துக்கணும் இல்லையா? ஆமாம், அதே மாதிரி இங்கே வந்து ஒரு படம் எடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மருது இந்த பக்கம் தான் நிறையா இருக்காங்க. மருதா? ஆமாம், ராஜபாளையம், தென்மலை, பூப்படம், பூ இங்கே தான் எடுத்தாங்க. பூ அது நம்ம ஒரு சுப்பிரமணியர் கோயில் நிறைய எடுத்தாங்க. நிறைய நேற்று இந்த மலையா அந்த ஊரில் என்னது
நேற்று மழை பெஞ்சோ? ஆமாம், ஒரு 2-3 நாளாக நல்ல மழை தானே. நல்ல மழை. ஏய் அண்ணாமலை, என் கிளாஸ்மேட்டு வெற்றி, அது யாரும் தெரியுதா? உங்க கோயிலா இருக்கலாம், உங்க நம்ம ஊரா இருக்கலாம், ஆனா அவன் என் கிளாஸ்மேட்டுப்பா அண்ணாமலை. அதெல்லாம் பார்க்காதலாம். நாங்களா? நாங்கள் யூடியூப்ல. மாப்பிள்ள வா, நீ கிளம்பு. அவரும் இருக்கு, நீ யார் போமா? எவ்வளோ மாப்பிள்ள போடுறா பெட்ரோல்? நானா ஏற்கனவே உள்ள இருக்கு 50 ரூபாய் இருக்கு, ஒரு 50 ரூபாய் போட்டுருக்கேன். முதல்ல வாங்கி வச்சுக்கிடியோ? ஆமாம். ஏன் மாப்பிள்ள நேருக்கு வீடியோவில் வந்தியா? ஹெல்மெட் போடாமல் வந்தியா? இல்லை, போலீஸ்காரங்க பார்த்தா என்ன ஃபைன் போட்டுற போகிறாங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் போடணும். அதாவது முன்னாடி ஓட்டுறவங்களும் போடணும், பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் போடணும். நிறைய போலீஸ்காரங்களாம் சொல்லுவாங்க நம்மளை ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க அப்படின்னு. அது அவங்களோட சேஃப்டிக்காக இல்லை, நம்மளோட சேஃப்டிக்காக தான். இது நிறையா பேருக்கு தெரியாது. அவங்க நமக்காக, நம்ம உயிருக்காக, நமக்காக வேண்டி சொல்கிறது அதெல்லாம் இல்லையா? நேருக்கு ஹெல்மெட் போடாமல் தான் ஓட்டிருக்கு. நானும் இது தான் வீடியோ எடுத்திருக்கேன். சரி, பரவாயில்ல இல்லையா? போட்டுக்கிட்டாச்சுல, பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் போட்டு முடிவு போச்சா? ஆமாம், டீராஜ் மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சத்திரத்து மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போ. நம்ம வரக்கூடிய இடத்துல பார்த்து போட்டு நம்மளுடைய பயணம் தொடரட்டும். ஏதோ ஒரு கருத்து சொல்ல நினைச்சேன். என்ன கருத்து? இந்த கிருஷ்ணாவரம் வந்துட்டு சில மனிதர்கள் சர்ச்சுக்கு போவாங்க, சில மனிதர்கள் மசூதிக்கு போவாங்க, ஓகே, சில மனிதர்கள் கோவிலுக்கு போவாங்க. அதனால் உன்னுடைய கருத்து? இதில் வந்து எல்லா மனிதர்களும் வர வேண்டிய ஒரு இடம் மசானம். மசானமா மயானமா? மயானம். அதாவது மயானங்கிறது வந்து ஒன்று தான். என்ன நம்ம இப்போ இதெல்லாம் ஏமாப்பிள்ள இந்த கருத்து நேரம் வந்துச்சு. நம்ம ஒரு கண்ணதாசங்கிறத சொல்கிறோம். ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணாவரம் வந்துருச்சுன்னா அவ்வளோ. ஆமாம், கிருஷ்ணாவரம், சுந்தரநாச்சியாவரம், அதுக்கடுத்தா நம்ம கேரளா பைபாஸ். பயணம் தானே. அந்த பயணத்தில் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்க சின்ன சின்ன அகங்காரம் நம்மளை விட்டு கொஞ்சம் ஓரமாக நிற்கும். பரவாயில்ல மாப்பிள்ள, ஹெல்மெட்டுக்குள்ளே இவ்வளோ மூலம் இருக்கா? ஒரு ஏரியா வந்து ரோடு பார்க்கணும், கிராஸ் பண்ணணும். பார்த்து அப்படி காமிங்க. நல்லா மழை பெஞ்சா தண்ணி கிடக்கு. ராஜபாளையம், மதுரை. ஓகே, இந்த பக்கம் போனோம்னா நம்ம செங்கோட்டை, குற்றாலம், தேவிப்பட்டினம் என்னோட ஊர். ஆமாம், நம்ம வந்த வழியை திருப்பி காட்டணும். அது தலைவாயிரம் ஊர். மாப்பிள்ள வீடியோ பஸ் இருக்கு. வீடியோ கேரளாவில் தான் அழகுன்னு நினச்சேன். நம்ம ஊரெல்லாம் அழகாக தான் இருக்கு. வீடியோ இல்லை, எல்லாம் புளிய மரம் நிற்குமே நிறையா. கேரளாவுக்கும் நம்ம ஊருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? என்ன வித்தியாசம்? கேரளாவில் தண்ணி செழிம்பு இருக்குது, இங்கே தண்ணி செழிம்பு இல்லை. தண்ணி செழிம்பு எங்கெங்கே இருக்கோ அந்த இடம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ தண்ணி செழிம்பு இல்லாட்டும் நல்லா இருக்கேன். ஆமாம், இப்போ மழை பெஞ்சிருக்கு, மழை சாரில் பெஞ்சிருக்கு, நல்லா இருக்குன்னு. நல்ல பனைமரம் எல்லாமே இருக்குது. கேரளா அந்த பனைமரம்லாம் இல்லை மாப்பிள்ள. அவங்களும் சொல்லுவாங்க இது என்ன மரம், நம்ம பனைமரம். பனைமரம் அவங்களுக்கு தெரியாது, பனைக்கிழங்குலாம் தெரியாது. ஆனால் பனங்கற்கண்டு இருக்குல்ல, அது அவங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, நல்லா அழகாக பாருங்க. கேமராவுக்கு செமையாக இருக்கும்ல. இந்த ரோடை பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கே ஒரு மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், இடங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கும்.
இதுதான் ஆர்டிஓ ஆஃபீஸ். இப்போ நம்ம இங்கே லேனர் போட்டோம்னு வச்சுக்கோ, லைசன்ஸ் இல்லை மச்சா வண்டி படிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, லேனர் போட்டால் நம்ம கேரளாவில் வண்டி ஓட்டிக்கலாமா? ஓட்டிக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே நம்ம வந்து லேனரை காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைசன்ஸ் போட்டீங்கன்னா எங்கேனாலும் ஓட்டிக்கலாம். இப்போ கேரளாவில் வண்டி எடுத்து பழகிட்டோம்ல, இப்போ லேனர் போட்டோம்னா இப்போ நம்ம திரும்ப அங்கே போயிடும். அது லேனர் போட்டு 40 நாள் கழிச்சு தானே எடுக்க முடியும் லைசன்ஸு. விபத்து பகுதி மெதுவாக செலவு. அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குன்னு மேற்கு தொடர்ச்சி மழை எல்லாம் தண்ணி வருது. மாப்பிள்ள இது சொக்கர கோயில் தானே? ஆமாம் சார். ஆமாம். மாப்பிள்ளேருந்து ஆஸ்பத்திரி தான். ஆமாம். சரி வச்சுக்கூட எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அதை பண்ண எப்படின்னு தெரியல, நான் சொன்னேன் இந்த மாதிரி. இதா பிரச்சனை ஆனால் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒரு ஊசி மட்டும் போடணும், கொஞ்சம் ஜாயின் வெயிட் எடுக்கணும். அலர்ஜி மாதிரி இருக்குல்ல பார்க்க. இது சும்மா இது அலர்ஜி இல்லை, இது அங்கே பிசியோதெரபி பண்ணல, இது பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல ஒரு ஊசி மட்டும் போடணுட்டாங்க. ரொம்ப வலிக்கும். இப்போ தான் தடுக்குமாப்பா, நேரே தடுக்கும். மருந்து இப்போ தான் தடுக்கும். அப்படியா? கரெக்டாக அந்த கட்டிலே போட்டாங்களா? அந்த எலும்பு இருந்துச்சு. ஆனால் சின்னது மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ பிரச்சனை? கேரளாவில் யாரும் பார்க்குறாங்க பசங்க வெயிட் எடுக்கிறதுனால எனக்கு மணி ஒவ்வொரு கேரளா கேட்கல. நான் சொன்னேன் நான் கூட வரேன் கைது நடந்தே போட்டாங்க. அது அதிகம் ஓட மாட்டேன். கட்டிலே போட்டாங்களா? கடுப்பு பிரச்சனை காலம் நரம்பு போட்டுருக்காங்க. ரெண்டு ஊசி போட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு வெயிட் தூக்குறது. ஹலோ என்னப்பா? என்னப்பா? இல்லை என்ன வயல
வருஷத்துக்கு நோய் நொடி வந்து செத்துடலாம். ஆனால் நோய் நொடியோட கிடந்து இழுவிடக்கூடாது. வண்டி எடு மொத்தம் வலி தான் தாங்க முடியல. 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. 3 நாளைக்கு நான் 1 வாரம் கூட தீபாவளிக்கு கொண்டாட்டாலும் பரவாயில்ல, 1 வாரம் கூட வீட்டில் இருந்துக்கிட்டேன். எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இருக்குமாப்ல ஹெல்மெட்டே நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். பைக்கில் காமெடியா? ஆமாம். கடவுளே, ஐயோ கடவுளே. அந்த பொட்டு எடுத்தாங்கன்னா சாமி கோயில் இருந்துச்சு, எடுத்து வலி தாங்க முடியாமல் பொட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கிளம்புமாப்ல உள்ள எல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்துக்கு. என்னது நம்ம அந்த உள்ள கொடுத்தாங்கல்ல எக்ஸ்ரே தான்? எக்ஸ்ரே அந்த மாத்திரை அதெல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆயில்மெண்ட் இல்லைம்மா. எவ்வளோ பெருசாக வந்துருக்காருங்க. எனக்கு ஒரு சீட்டே கொடுத்துட்டாங்க. சரி சரியாக தான் கேடு வண்டி எடு பார்ப்பேன். சரி கடவுளே. அதான் உண்மைதான். மாப்பிள்ள கொடை வீரன் வந்து உட்காரு. ஏதா போயில நின்றுக்கிட்டு இருக்கேன். வாங்க வச்சோம்மா, சும்மா கொடையை லேசாக பிடிச்சிக்கோங்க, நம்ம போயிடலாம் அப்படிங்கிறப்பல போகிற வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சரிங்களா, வாங்க மிச்ச வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் வீட்டில் போயிட்டு கதையிலெல்லாம் சொல்கிறேன் இன்றைக்கின்னு. வாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பேச பரவாயில்லாம ஹாய்ங்க. ஹாய். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. முதல்ல போகும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. திரும்ப 2ஆவது தடவை ரிட்டன் ஆஸ்பத்திரியில் போகும்போது உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, எந்த நிமிஷம் எது நடக்கோ அதுதான் நடக்கும். அதுதான் உண்மை. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் சாதாரணமாக நான் போன இடம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் சாதாரணமாக ஜஸ்ட்டு வந்து அதை காமிச்சிட்டு வரலாம். அதேமாரி செல்லும் கொஞ்சம் காய்கறிலாம் எனக்கு வேலைக்கிழமாம்மா சந்தை இருக்கும், காய்கறிலாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து விட்டாப்புல. அதேமாரி நான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ அந்த நான் கேரளாவிலேருந்து ஆல்ரெடி பட்ஜெட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு. அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை எடுக்கணும்னு இருந்து எல்லாத்தையும் சேர்ந்து காசு கொண்டு போயிருந்தேன். பட் நம்ம நினச்சி போனது ஒன்று, நடந்தது ஒன்று. ஏன்னா அதுக்கு மொத்தம் காசும் சேர்ந்து மொத்தம் ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டோம். காசு கையில் இல்லை. ஓகே, அதாவது நம்ம கையில் இல்லைன்னு இல்லை, நம்ம கொண்டு போன காசு காங்கலை. சரிங்களா, அதனால் நம்ம அதை சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன்னா இது நமக்கு ட்ரெஸ்ஸு ஆமாங்க ஒன்றுமே இல்லாத திறந்து காமிச்சிருமாப்பில். எல்லோரும் நம்புதாலும் இல்லையோ. ஆமாம், இங்கே பாருங்க போயிட்டு வந்தோம். இங்கே பாருங்க ஒன்றுமே வாங்கலைங்க. செல்லம் கொடுத்துட்டு வந்து காய்கறிக்காகத்தான் அந்த பையை கொடுத்து விட்டாப்புல. பட் எங்களுக்கு கொண்டு வரும் பையன். நம்ம பத்திரமா கொண்டு போன மாதிரிக்கே கொண்டு வந்துட்டோம். நாங்கள் நினச்சி போனது ஒன்று, நடந்தது ஒன்று. சரி, கடவுள் புண்ணியத்தில் நமக்கு சாப்பாடே இல்லாமல் காய்கறி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து நோய் குணமாகலாங்க இதுதான். ஏன்னா நாளை எப்போ நம்ம கேரளா போனாலும் ஒரு வியாபாரம் பார்த்தது நான் 10 ரூபா பார்க்கலாம்ல. சரிங்களா, சாப்பாடு பார்க்கணும். அதனால் நம்ம இதுதான் மெயின் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வலினா வலி, கடவுள் புண்ணியத்தில் யாருக்குமே எந்த ஒரு மனுஷராக இருந்தாலும் விரோதின்னு இல்லை, பட் எந்த ஒரு மனுஷராக இருந்தாலும் இந்த மாதிரி வலி வேதனைலாம் வரக்கூடாது. அதை ஜஸ்ட்டு எனக்கு வந்து பார்க்கல 1% கூட நிறையா பேர் எத்தனோ வேதனைலாம் அனுபவிச்சிட்ருக்காங்க. என்ன சொல்கிறது, நான் வந்து இது பார்க்கல அதில் 1% கூட இல்லை. இருந்தாலும் வலி வந்து அவ்வளோ பெரிய ஒரு வலி. இது என்ன பிரச்சனை அண்ணா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுருவாங்க. அதுவும் கமெண்டில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இது என்னென்னா, சாதாரணமாக நாங்கள் வியாபாரத்தங்க போய்க்கிருந்து வெயிட் எடுக்க வைக்கமா இருந்தேன். பிசியோதெரப்பி மாரி யுனானியில் போய் பார்த்தேன். பட் அது வந்து 2-3 நாளாக பார்க்கும்போது அவங்களும் சொன்னாங்க ஒரு நாள் 2 நாளில் வலி குறையும், இது குறையெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுத்தாகணும்ண்ணா அப்படின்னாங்க. கேரளாவில் நம்ம தீபாவளிக்கு ஊருக்கு போகிறோம்ல, அப்போ இங்கே பார்த்துக்கலான்ட்டு வந்தது தான். சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் ராஜபாளையம் போனோம். ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சோம். காமிச்சது அப்புறம் அவங்க எல்லாம் எக்ஸ்ரே எடுக்கணும். அங்கே நான் கேரளாவில் பார்த்தேன்னு சொன்னேன், எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னாரு. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்த உடனே உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இல்லை, எலும்பு சதவு உடஞ்சிருக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டு தூக்குறதுனால கொஞ்சம் வலி இருக்கும், அதில் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னாங்க. அதில் வந்து நரம்பில், அதாவது எங்கே வலி இருந்துச்சோ அந்த நரம்புலேயே இன்ஜெக்ஷன் போட்டது தான் அது. வலி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வலி நான் பார்த்தேன். என் சரித்தில் என் லைஃப்பில் எத்தனை ஊசி போட்டிருக்கேன், இந்த வலி பார்க்கல. அது நம்ம நோய்க்கு அவங்க குணப்படுத்துறதுக்காக தான் டாக்டர் போடுறாங்க, இல்லை சும்மா போடுறாங்களா அப்படிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு இருக்குது. அந்த எலும்பு வலிக்காக வேண்டி ஊசி போட்டாங்க. அந்த இதில் அந்த வலிக்கு ஊசி போட்டாங்க, இடுப்பில் போட்டிருந்தாங்க. அதுதான் இது. வேறு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க. வண்டியில் அடிபட்டுச்சு அதெல்லாம் அது ஒன்றுமே கிடையாது. இந்த வெயிட்டு தூக்கணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அங்கே 30 வருஷமாக வெயிட்டு தூக்கியிருக்கோம், பழச தூக்கம், இரும்பு தூக்கம், புக்கை தூக்கமாக. இதுதான் இப்போ எங்கே நிற்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நான் வெட்டி சில வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா
ஆஸ்பத்திரி போனோம் பார்த்தீங்களா. அதாவது வெற்றி நான் கூப்பிட்டது வந்து லைவ் முடிஞ்ச உடனே வெற்றி வந்து சாதாரணமாக எங்கே மச்சா இருக்கீங்க, ராஜலம் போகிறீங்களா அப்படின்னாப்புல. ஆமாப்ல நான் போகிறேன் அப்படின்னாப்புல. அப்போ வாங்க 2 பேரும் போன்ட்டு வெற்றி வந்து பைக்கில் கூப்பிட்டு போனாப்புல. அதனால் செல்வம் நான் வரல, எனக்கு அர்ஜென்ட் நைட்டி அப்படின்ட்டாப்புல. சரி ஓகே நம்ம வெற்றியோட போகலான்ட்டு நான் சாதாரண ஒரு ஆஸ்பத்திரியில் காமிச்சிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு 1-2 ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். பட் அது ஒரு வேலை முடிஞ்சிச்சு, மெயினான வேலை இதுதான். நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு வேலை இது முடிஞ்சு. இதுதான் நமக்கு மெயின். பாக்கி உள்ளது சாப்பாடு காய்கறியோட 2 தக்காளியோட வாங்கி வச்சுக்கலாம் பக்கத்தில் கடையில். நாங்கள் நேராக வெற்றி வீட்டுக்கு வந்திருக்கோம். அதை நான் பஸ்ஸில் ஏற போனேன். அப்போ வெற்றி வந்து வாங்க மச்சான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாப்புல கூப்பிட்டுருக்காப்புல. நீங்களும் பாருங்கள், நாங்களும் பார்க்குறோம். சரிங்களா, பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து. ஓகே, அங்கே ஒருத்தர் நம்ம வீடியோ பார்க்காமலாம் சப்ஸ்கிரைபரா. எங்கள் வீடியோ பார்க்குறீங்களா நீங்கள்? எப்படி பார்க்குறாப்புல? நாங்கள் நேராக ஆஸ்பத்திரி போயிட்டு இப்போ தான் வந்தோம். உடம்பு தெரியல கையிலையா ஊசி போடத்தான் ராஜல. இது ஊசி போடத்தான் வெற்றியை கூப்பிட்டு போனேன். சொல்லலாமா? இல்லை அப்படி இல்லை, சொல்லலாமா என்னென்னு யாரும் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன். அதனால தான். ரொம்ப பார்க்கலையா? ஃபுல்லாக பார்த்தா தானே தெரியும். ஆமாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வீடு இருக்குது. வெற்றி வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எங்கள் ஊருக்காரன் சொல்லுவார், எனக்கு யாரும் தெரியல, இருந்தாலும் வீடியோ பார்க்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க நான் வந்து வெற்றி வீட்டுக்கு வரும்போது. வீடியோ எடுக்கிறேன், ஆனால் உங்களுக்கு தெரியாது. இங்கே ஆளை யாரும் தெரியாது, ஏதோ ஒரு உருவம் நிற்குன்னு தெரியும், ஆள் தெரியாது. சரி பாருங்க, இது கைக்கு ஊசி படத்தை கை 4-5 நாள் கேரளாவில் வலி இருந்துச்சு, அதுக்கு தான் போய் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தோம். சரி பாருங்கண்ணே. சரி தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யாராக இருந்தாலும் சரி. அவங்களுக்கு புரியாது. ஆஸ்பத்திரி போயிட்டு கொடை அதெல்லாம் இருக்குது. ஆஸ்பத்திரி நாங்கள் போன விஷயம் போனதை காய்கறி வாங்கத்தான், அதுக்கு காங்கலை. ஆஸ்பத்திரிக்கு சரியாக போச்சு. கொண்டு வந்தாலும் அங்கே காலியாகிடுச்சு. இன்றைக்கி அங்கே செல்வம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கள, மாமா நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்துருக்கு. இன்றைக்கி ஒன்றும் இருக்காது. சரி பார்க்கலாம். இங்கேயா 2 பேரும் எம்டியாக வந்தாச்சு. ஆமாம், நான் மச்சான் வாங்கலோடனே இங்கே மாப்பிள்ளை வாங்கலை இன்னைக்கு. என்ன மாப்பிள்ளை? ஆமாம், 2 பேரும் வாங்கலாம். எங்கே மழை மேகமாக இருந்துச்சு நம்ம போனது, எப்படி வாங்கிட்டு வந்தோம். மழை வேறு சாரில் பெஞ்சிக்கிருச்சு. எப்போ? காலையில் 4 மணிக்கு வந்தேன். சரி கூப்பிட்டா அங்கே உள்ள வாங்க. நான் நினச்சிக்கிறேன் என்னடா கூப்பிடுவாங்களோ என்னமோ ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்காங்க நினச்சிருப்போம்ல. சரி கூப்பிட்டாங்க, பார்க்கலாம். நீங்களும் வாங்க. ஓகேவா? அந்த இதில் இருக்குமா? பிறகு ஹெல்மெட் நமக்கு உயிரை பாதுகாக்கிறது இல்லையா? உயிரை பாதுகாக்குது. இதை பாதுகாக்கணும் வீட்டுக்கு கொண்டு வரணுமா? ஆமாம், பிறகு எல்லாம் களவாணி போய் தூக்கிட்டு போகிற போகிறேன். நமக்கு மேலே களவாணி இருக்காது. வேலைக்கு ஆர்டர் வந்துருக்கேன். மச்சான் காலை வச்சாலும் அவனுக்கு வேலைக்கு ஆர்டர் வந்துடும். போனா அப்படின்னு இருக்கு. சொல்லுங்கண்ணாச்சே. நான் இந்த சொல்லி நினச்சேன், ராஜகுலம் போய்கிட்டு இருந்தோம்னா இப்போ தான் வந்திருக்கேனாச்சே. நான் ஒரு 3 மணிக்கு போகிறேன், 3:30க்கு போகிறேன்னாச்சு. போயிட்டு அப்படியே எட்டு வந்துடுறேன். சரிண்ணாச்சி, ரைட்ண்ணாச்சி. இந்த நரம்பு இருக்குல்ல, இந்த நரம்புலதான் வலி இருக்கு. இந்த நரம்புல ஊசி போட்டாங்க. எலும்புன்னு ஒடியல, நான் ஒடிச்சிருப்பேன். எலும்புன்னு ஒடியல, இந்த வெயிட் தூக்குறப்போ வருஷமா தூக்குறோம்ல, தூக்கி போட அதெல்லாம் இல்லை. வெயிட் தூக்குறதுனாலதான் உங்களுக்கு தேவைச்சிட்டாங்க. அங்கேயும் புளிக்குழம்பு தான் இருக்கு. உங்க மதியம் கரெக்டா புளிக்குழம்பு, இங்கேயும் புளிக்குழம்பு. வா நீ வா. வலி, இந்த வலி யாருக்கும் வரக்கூடாது. நீங்க அங்கேயே ஊசி போட்டானே, அங்க ஊசி பார்க்க மாட்டாங்க. இங்கன ஒரு நான் அங்கே பார்க்கல, அவங்க ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்க்கணும். நான் கூட ஊருக்கு வந்துட்டேன், நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கேனா இப்போ ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அங்கேனா ரெஸ்ட் எடுக்க முடியாது. அங்கே அக்கா இருப்பாப்புல, இங்கே மதியம் இருப்பாப்புல, எல்லாம் பார்த்துக்கூடாது. சாப்பிட்டாச்சா? நான்
மாப்பிள்ள டீ போடுறதே மாத்திரை சாப்பிடுங்க டீ. எனக்கு தயிர் குழம்பு இருக்கா? தயிர் தான். தயிர் குழம்பு இருக்கா? ஏன் சாம்பார் இல்லையா? இல்லை சாம்பார் இருக்குது. நமக்கு வந்து தயிர் தான் ரொம்ப ஃபேவரட். சரிம்மா சாப்பிடுவோம்மா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு, நாங்களாம் சாப்பிட்டாச்சு. இன்னொன்று ரெண்டு வச்சு நான் என் லைஃப்லேயே சரி ராஜமணி அது இங்கே எடுத்துருக்கீங்க. ஆமாம். நீங்கள் எடுத்தீங்களாண்ணே? நானே கேரளாவில் இந்த வட்டம் எடுத்துகிட்டு வந்தேன் பாப்பா. எல்லாருக்குமே பாப்பாவுக்கு எல்லாரும் கேரளாவில் எடுத்துட்டோம். ம் ரஞ்சித் மட்டும் காலேஜில் இருக்கான். இளையவன் ம் ரஞ்சித் மட்டும் காலேஜில் இருக்கான். ம் அப்போ அவனுக்கு மட்டும் பேண்ட்லாம் எடுத்துட்டான். பேண்ட் டிஷர்ட்லாம் எடுத்துட்டான். ம் இருந்தால் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எடுக்கிறக்காண்டி எனக்கு ஒரு 1000 போட்டு விடுங்கப்பா அப்படின்னா ம் 1000 நம்ம அனுப்பணும். அது வந்து விகாஸ் பொட்டிக்கு வரணும். அங்கே போகணும்னா சரி இங்கே கூட அம்மன் போவோம். அம்மையெல்லாம் அங்கே போகணும்னு பார்த்தோம். ஆனால் அம்மன் இருந்துச்சு. எனக்கு போன வருஷம் எடுத்து கொடுத்தாங்கண்ணே. நம்மளாம் எடுக்க முடியல போனது. போன வருஷம் ஒரு 3500 படிச்செல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஆமாம், அவனுக்கு எடுக்கவே இல்லை. கல்யாண சேலை கிழிஞ்சிருச்சுன்னு உடனே எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதே கலரில் வேணும்னதுன்னு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சேலை இந்த வட்டம் இருந்துச்சு கேரளாவில். ம் அதே மாதிரி எடுத்துக்கலாம்னாப்புல அதே பட்ரோஸ் மாதிரி இருந்துச்சு. ம் எதுக்கு வேறு எடுக்கணும் வேறு எடுத்துருவோம் அப்படிங்கிறத உங்களுக்கும் அன்னைக்கு ஒரு போல வேட்டி சட்டை எடுக்க வேண்டியதானே? அந்த சேலையும் வேட்டி வச்சு மேட்சாக இருக்கும் எடுக்கணும்னு நினச்சோம். அதை எடுக்க போன அன்னைக்கு ஆ என் கிரகம் இதாகிடுச்சு. சரி கடவுள் பிடித்து நடக்கிறது நல்லது தான். இதுக்கு 2000 2500 ஆயிடுச்சு. அவ்வளோ ஆயிடுச்சா? ஆஸ்பத்திரியில் சரிக்கு 400 எக்ஸ்ரே எடுத்தாங்களாங்கண்ணே? எக்ஸ்ரே எடுத்தாங்க. 400 டாக்டர் ஃபீஸு, ம் மருந்து, ஆயில்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஊசி இன்ஜெக்ஷன், இந்த நரம்பு போடுவாங்க. ஆமாம், அந்த ஊசி. ம் இந்த நரம்புக்கு வலிக்கு ஊசி, ம் அந்த அந்த ஊசி போட்டதுக்கு வலி இருக்காமக்கு இன்னொரு ஊசி. நமக்கு உறவுகளை சொந்த பந்தங்களை கூப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நானும் முடியாத பட்சத்துக்கு தான் சாப்பிடுது. ஏன்னா நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் இருந்தேன். வெட்டி தான் விடவே இல்லை. வாங்க வச்சா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும் கூப்பிட்டாப்புல. இல்லை நான் பஸ் ஏற தான் நின்றுக்கிட்டேன். ஏன்னா பைக் எனக்கு இல்லை, ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். வெட்டி தான் பைக்கில் கூப்பிட்டு போனாப்புல. வாங்க வந்து சாப்பிட்டு போனோம்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெட்டி வீட்டுக்கு வந்து எல்லோரும் சாப்பிடுங்க. எங்கள் வீட்டுக்கு கூப்பிடலை, எல்லோரும் வெட்டி வீட்டுக்கு ஊர் வந்து வந்து சாப்பிடுங்க. சரிங்களா? எல்லோரும் வாங்க சாப்பிடுவாங்க. நீ ஒன்றா சொல்லு. ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சாப்பா? ஏன் எடுத்தாச்சுண்ணே? சொல்லவே இல்லை வெற்றி. இல்லை, அவங்க நான் சொன்னல மச்சான். பிள்ளைகளுக்கு எடுத்தாச்சு. எங்களுக்கு என்ன தீபாவளி உண்மை? சரி மாப்பிள்ள கிளம்புமா. தங்கச்சி போயிட்டுமா? போயிட்டு வரேண்ணே. போ மாப்பிள்ள. வந்தாச்சு வெட்டி வீட்டில் நீங்கள் மச்சான் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. என்ன மாப்பிள்ள ஹெல்மெட் எடுக்கலையா? ஹெல்மெட் இருக்குதுல்ல பக்கத்தில். வந்தாச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டாச்சு. நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க. நம்ம ஒரு நாள் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவோம். சரி மாப்பிள்ள, என்ன காட்டு போயிடும்ண்ணே. தீபாவளி போயிருமா? போயிருவோமா? ஆ ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க? ஸ்கேன் எடுத்தாங்க சொல்லுவாங்க. ஸ்கேன் இதில் எடுத்துகிட்டு மாத்திரை மருந்துலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஊசி போடணும் சரியாக வந்துருக்காங்க. காய்கறி வாங்க காசு காங்கல. இதுக்கே காசு சரியாக போச்சு. நான் கொடுத்து விட்டோம்ல. அது காங்க இல்லை, எல்லாமே இதுக்கே சரியாக போச்சு. காய்கறி கூட எடுக்கலாம். இந்த ஜாயின் இருக்கா? இதில் தான் இதெல்லாம் ஊசி போட்டாங்க. அந்த எலும்பு இந்த மடக்கி இருக்கா? இந்த நீட்டி இந்த மாதிரி நீட்டி வச்சுட்டு இப்படி தான் ஊசி போட்டாங்க. காய்கறி இங்கே வாங்கிக்க. இந்த ஆயில்மெண்ட் எதுக்கு தெரியுமா சொல்லுவோம். இது வந்து இந்த இதை எடுத்துகிட்டு இது இப்போ ஒட்டி விட்ருக்காரு. ரத்தம் வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு நின்று அதுக்காண்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இங்கே எடுத்துகிட்டு இந்த ஆயில்மெண்ட்டை போட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்காங்க. இன்னும் 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இருக்காங்க. வேலைன்னு சொல்லுவியோ? நான் சொல்ல மாட்டேன் ஒரு வேலை. நான் பார்த்துக்கிறேன். சரி இப்போ